ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. நேரலுக்கு வணக்கம். 12 ராசி நேரலுக்கு வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசி நேரலுக்கு வணக்கம். மார்ச் 15ஆம் தேதி ராசி பலனை சொல்கிறேன். முதல் நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிவிட்டு அடுத்த ராசிக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் யோகம் எப்படி இருக்குது, மார்ச் 15ஆம் தேதி எந்த நட்சத்திரத்துக்கு வந்து ராஜயோகம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது, அந்த அதிர்ஷ்ட தேவதை, அதாவது எந்த தெய்வத்தை கும்பிடணும், அந்த லக்கி நம்பர், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான லக்கி நம்பர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை எல்லாத்தையும் முதல் சொல்கிறேன். நட்சத்திர ரீதியாக சொல்லிவிட்டு அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக எல்லோரும் கேளுங்க. உங்கள் நட்சத்திரம் உங்கள் ராசி வர வரைக்கும் கேளுங்க. எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது போக உங்கள் தனிப்பட்ட சில விருப்பங்கள் இருந்தாலும் கேட்கலாம். ஜாதக டீட்டெயில் அனுப்ப வேண்டாம். உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். சரியா? பிரச்சனையை சொன்னீங்கன்னா அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தீர்வு வந்து வழிபாடு பரிகாரம் தான். சரியா? அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய சூழ்நிலை பிரச்சனையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு இப்படி தீர்வு பண்ணலாம்னு அதை நான் சொல்லுவேன். ரைட் நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ தினசரி 4 மணிக்கு வந்துடும். மறுநாள் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு 4 மணிக்கு தெரிஞ்சுக்கலாம். நாளை நடப்பது இறைவன் செயல் தான். நம்மளால் 100க்கு 100 சொல்ல முடியாது. இருப்பினும் வேத ஜோதிடத்தின்படி உங்களுக்கு வந்து நான் அப்சர்வ் பண்ணி சில தகவல்களை சொல்கிறேன். இதை நல்லதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா நேயர்களே? வாட்டர் பேபி இறை வழிபாடு பண்ணுங்கள். அன்றைக்கி உள்ள நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டாலே உங்கள் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். மார்ச் 15 பங்குனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திருவோண நட்சத்திரம், துவாதிசி. இதுதான் பஞ்சாங்க அமைப்பு. ரைட் நேயர்களே, இப்போ வந்து யோகமுள்ள நட்சத்திரம் ஒரு 9 நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் இருக்குது. இவங்களை தான் லக் அடிக்கும். சரியா? 27 நட்சத்திரத்தில் ஒரு 9 நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி கிரகங்களுடைய அனுக்கிரம் இருக்குது. சுப கிரகங்கள் புதன், சுக்கிரன், குரு, இந்த 3 கிரகங்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் தான். அது என்னென்ன நட்சத்திரங்கள் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். அடுத்து வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி. சரியா? இந்த 9 நட்சத்திரத்துக்குமே இறை அருள் இருக்குது, ராஜயோகம் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன். மார்ச் 15ஆம் தேதி இறைவனால் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரங்கள். அதாவது அன்றைக்கி அந்த நட்சத்திரத்துக்கு யோகம் கண்டிப்பாக இருக்கும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 9 நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்களாக, யோகமுள்ள நட்சத்திரங்களாக பரிந்துரைக்கப்படுகின்றன. இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். அதுக்கடுத்து மற்ற நட்சத்திரத்தை சொல்கிறேன். இப்போ முதல் எடுத்துட்டோம்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இவங்க வந்து சிவனை வழிபாடு பண்ணணும். சரியா? சிவ வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட கலர் மஞ்சள், இல்லைன்னா சந்தனம், கோல்டன் கலரை போட்டுக்கலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். சரியா? 3னா அந்த கூட்டுத்தொகை 3ன்னு வரணும். 11, 12, 21ன்னு வரணும். நிறைய பேருக்கு இந்த லக்கி நம்பர் தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட இதில் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. லக்கி நம்பருங்கிறது சிங்கிள் டிஜிட்லாம் சொல்ல முடியும். அதை வந்து நீங்கள் கூட்டுத்தொகையை வச்சுக்கணும். சரியா? இப்போ 3ஆம் நம்பர் சொல்கிறேன் நான். 3ஆம் நம்பர்னால் 11ன்னு எடுத்துக்கலாம், 1 1 12ன்னு எடுத்துக்கலாம், 1 2 3, 30ன்னு எடுத்துக்கலாம், 3 + 0 அது 3, 21ன்னு எடுத்துக்கலாம், 2 + 1 3. ஸோ அந்த கூட்டுத்தொகை 3ன்னு முடியணும். கொஞ்சம் விவரமாக வீடியோ கேட்கணும். சரியா நேர்களே? உங்களுக்கு தெரியலனா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க. உடனே கமெண்ட் பாக்ஸில் கேட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலைன்னா, இது மாதிரி விஷயம் புரியலைன்னா தெரிஞ்ச ஆளுகிட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட கேளுங்க, குடும்பத்தில் படித்தவங்க கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. சரியா? கூட்டுத்தொகை அந்த நம்பரில் வரணும். அடுத்து வந்து அடுத்த நட்சத்திரம் வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை, வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மார்ச் 15ஆம் தேதி பெருமாளை கும்பிடணும். உலகளந்த பெருமாள் ஸ்ரீமன் லட்சுமி நாராயணர் கும்பிடணும். அதிர்ஷ்ட கலர் உங்களுக்கு வந்து பச்சை. பச்சை கலரில் நீங்கள் போட்டுக்கலாம். க்ரீன் ஷேடு வர்ற மாதிரி போட்டுக்கலாம். அதிர்ஷ்ட திசை வந்து வடக்கு. லக்கி நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். சரியா? 5ஆம் நம்பர்னால் கூட்டுத்தொகை 5ன்னு வச்சுக்கணும். 23, 32, 14, 41ன்னு வச்சுக்கணும். அடுத்து வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அன்னை மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. லக்கி கலர் ஒயிட். சரியா? இப்போ இந்த 9 நட்சத்திரத்துக்கு, யோகமுள்ள நட்சத்திரத்துக்கு 4 தகவலை சொல்லியாச்சு. அடுத்து மற்ற நட்சத்திரம் எப்படி சார் இருக்குது அதையும் பார்ப்போம். அசுபதி, மகம், மூலம். நீங்கள் வந்து யாரை வழிபாடு பண்ணணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அசுபதி, மகம், மூலம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். பசுமாட்டுக்கு வந்து
ரொட்டி பிஸ்கட் கொடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் சொல்ல முடியாது, அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் சாய்ஸுக்கு வந்து நம்பர் சொல்கிறேன். எதோ விருப்பம்னா அந்த நம்பரை சாய்ஸ் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. 1ஆம் நம்பர் சரியா? 1ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுற நம்பராக இருக்குது. அடுத்து பரணி பூரம் போராடம். பரணி பூரம் போராட்டத்துக்கு வந்து அதிர்ஷ்ட தெய்வம், வழிபண்ணுடைய தெய்வம் முருகப்பெருமான். கந்தச கவசம் படித்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கலர் வந்து சிவப்பு. சூஸ் நம்பர், சாய்ஸ் நம்பர் வந்து 9ஆம் நம்பர் சரியா? 9ஆம் நம்பரை நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா? உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை, வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அனைத்தும் போகும். ஸ்ரீ ராமஜெயம் சொல்லலாம், ராம மந்திரம் எழுதலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. சாய்ஸ் நம்பர் வந்து 8. கலர் வந்து ஸ்கை ப்ளூ, பிங்க்கு, கத்திரிப்பூ கலர், ரோஜாப்பூ கலர், இதில் 4ல் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மிருகசீரிசம் அவிட்டம் சித்திரை. மிருகசீரிசம் அவிட்டம் சித்திரை விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணணும் சரியா? விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சாய்ஸ் நம்பர் வந்து 7ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வந்து வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் இலை சிவப்பு சரியா? ஆரஞ்சு இலை சிவப்பு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து திருவாதிரை சுவாதி சதயம். திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு வந்து வழிபாடும் அதிர்ஷ்ட தேவதை வந்து அம்மன், மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அபிராம அம்மன், அம்பாள் வழிபாடு மிகச்சிறப்பு வெற்றியை தரும். சாய்ஸ் எண் வந்து 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் ஒயிட். அடுத்து வந்து ஆயில்யம் கேட்ட ரேவதி. ஆயில்யம் கேட்ட ரேவதிக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் தேவஸ்ரீ கருமாரி அம்மன். அதிர்ஷ்ட நம்பர் சொல்ல முடியாது, சாய்ஸ் நம்பர். சாய்ஸ் நம்பர் வந்து 4ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பிளாக் ஷேடில் போட்டுக்கலாம், டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், இது அப்படியே நிற்கும். ஏன்னா நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் தான் முக்கியம். ராசிங்கிறது அடுத்து தான். ராசிங்கிறது வந்து ஒரு கூட்டு தான், 3 நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு ராசி. ஆனால் நட்சத்திரங்கிறது தனிப்பட்ட ஒரு மனிதனை கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக நிற்கும். ஸோ இதில் ஏதோ ஒன்று ரிலேட்டடாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பொழுது நல்லாயிருக்கும். மார்ச் 15ஆம் தேதி ரொம்ப முக்கியம் வந்து வழிபட வேண்டிய தெய்வம். அந்த தெய்வத்தை காலையில் வழிபாடு பண்ணிடுங்க சரியா? முதல் நாளே வீடியோ கிடச்சிரும், அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. காலையில் எந்திங்க, குளிங்க, கடமையில் செஞ்சுட்டு குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பூஜை அறையில் நின்றுட்டு நான் சொன்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு காரியத்தை செய்யுங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்க உத்தியோகத்துக்கு போங்க, தொழில் வியாபாரத்தை பண்ணுறவங்க பண்ணுங்க, கடைக்கண்ணியை திறக்கிறவங்க திறந்து நல்லபடியாக இருங்க, சிறப்பாக இருக்கும். அன்னைக்கு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணுங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். நட்சத்திரம், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கோள்கள் செய்யாததே நாள்கள் செய்யும், நாள்கள் செய்யாததே நட்சத்திரங்கள் செய்யும் சரியா? நட்சத்திரங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஸ்டார் வேல்யூ அதுக்கு தான் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க, அவனுக்கு ஸ்டார் வேலை செய்துப்பா அப்படிம்பாங்க. ஸ்டார்னால் என்ன? நட்சத்திரம் தான். அதுதான் திரைப்பட நடிகர்களெல்லாம் ஸ்டார் அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், மல்டி லெவல் ஸ்டார். ஏன் அந்த ஸ்டார்னு கடைசியில் முடிக்கிறாங்கன்னா, அந்த நட்சத்திரத்துக்கு வந்து அவ்வளோ சக்தி உண்டு சரியா? ஜென்ம நட்சத்திரம். நீங்கள் பிறக்கும்போது அந்த நட்சத்திரம் தான் வந்து உங்களுக்கு ஒளியை கொடுக்குது. அதுக்கடுத்து லக்கணம், நீங்கள் பிறக்கும்போது உள்ள ஜென்ம லக்கணம். அதுக்கடுத்து தான் ராசி, ஜென்ம ராசி. ஸோ நட்சத்திரம், லக்கண புள்ளி, ராசி இப்படின்னு ஜாதக கட்டத்தில், ராசி கட்டத்தில் பலவாறு பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து நட்சத்திரம் தான். நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் தசாபுத்தியே நடக்குது. இப்போ நீங்கள் வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரம்னா உங்களுக்கு வந்து சந்திர திசையிலேருந்து நடக்கும் சரியா? இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அந்த நட்சத்திரத்திலிருந்து தான் தசாபுத்தி நடக்குது. தசாபுத்தினா என்ன? நம்ம வாழும் வாழ்க்கைன்னு அர்த்தம். தசா அப்படின்னாலே நம்மளோட ஆயுள்னு அர்த்தம் சரியா? தசா வந்து 120 வருஷம். ஒரு மனுஷன் 120 வருஷம் வாழ்கிறதுக்கு அந்த தசா வந்து உறுதுணை புரியும். ஒரு மனிதன் நல்லா வாழணுமா, நல்லா தசா புத்தி நடந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்துச்சே இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஆயுளும் கூடும், ஆரோக்கியமும் கூடும், ஆளும் நல்லா இருப்பான். இவ்வளோதாங்க. ஸோ நட்சத்திரத்துக்கு அவ்வளவு இருக்குது. நட்சத்திரத்துலேருந்து நிறைய ஏற்பாடு இருக்குது. நட்சத்திரம் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி, கற்பக விருட்சம் மாதிரி. நட்சத்திரம் தான் வந்து ஒரு மனிதனை அப்படியே பெரிய மரமாகி பூத்து குலுங்கி காய் கனியை கொடுக்கறது நட்சத்திரம் தான். ரைட் நேர்களே, அதனால் நட்சத்திர பலன்களை வந்து உதாசீனப்படுத்திடாதீங்க. நட்சத்திர பலன்கள் எனக்கு தெரிஞ்ச 100க்கு எப்படியும் இந்த கோச்சாரத்தில் 100க்கு 60% நிற்கும். அதுபோக அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் சரியா? அது வந்து உங்கள் ஜாதகத்தை ஒத்து பார்த்தா தான் தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது, சில பேர் கண்டிப்பாக கிடைக்கும். அது ஒத்து போகணும், கண்டிப்பாக ஒத்து போகும். 100க்கு ஒரு 40 பேருக்கு ஒத்து போகும், 60 பேருக்கு வித்தியாசப்படும். நான் எதையும் மறைக்க மாட்டேன், ஓப்பனாக சொல்லிடுவேன். ஓகே நேர்களே, இப்போ நட்சத்திரத்தை சொல்லியாச்சு. 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன். அதில் ஒரு 9 நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் உள்ள நட்சத்திரங்களை சொல்லிட்டேன். இப்போ வந்து ராசிக்கு சொல்லுவோம். இது எல்லோரும் சொல்கிறது தான், ராசிக்கு பலன் சொல்கிறது எல்லோரும் சொல்கிறது தான். விடிஞ்சா டிவியில் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டு, நம்மளும் சொல்லுவோம் சரியா? இப்போ மேச ராசியிலேருந்து சொல்கிறேன். எல்லா ராசியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ராசிக்கு பொதுவாக சரியா? பொதுவான உள்ளது.
இப்போ வந்து ராசி மேச ராசிக்கு எடுத்துட்டோம்னா, மேச ராசிக்கு வந்து தொழிலில் ஒரு அலைச்சல் இருக்கும். தொழில் நல்லபடியாக பண்ணுவீங்க. தொழிலில் வந்து கொஞ்சம் அலைச்சல் திருச்சலாக இருப்பீங்க. கொஞ்சம் சுகப்படுவீங்க. தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே சுகப்படுவீங்க. குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். தாயோட அன்பு இருக்கும். தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்து போகும். அதுபோக வந்து காரிய ரீதியாக சில விஷயங்கள் பண்ணுவீங்க. காரிய ரீதியாக விட்டு விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். இருப்பினும் கொஞ்சம் சந்தோஷமான மனநிலையில் தான் இருப்பீங்க. சரியா நேர்களே? வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் அந்த தொழில் வச்சுக்கிறவங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மேசராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் இது இருக்கும். சரியா? ஒரு காரியம் எடுத்திங்கன்னா எடுத்தோடனே முடியாது. சில நிபந்தனைக்கு உட்பட்டு தான் முடியும். சரியா? ஒரு காரியம் நடக்கலைன்னா டக்குன்னு மனசு சோர்ந்துடாதீங்க. அடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அந்த தெய்வத்தை நான் சொன்ன உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை நினச்சிட்டு ட்ரை பண்ணுங்கள். அந்த தடங்கள்லாம் சரியாக போயிடும். சரியா? ரைட்டு. மேசராசிக்கு பரவாயில்ல. சரியா? ஓரளவு சுகம் வலுப்படும். நல்லா இருப்பீங்க. உயர்கல்வி படித்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. ஹவாரியூனா ஃபைன் சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையில் உடலாலும் மனதால் நல்லா இருப்பீங்க. என்ன காரிய சித்தியாக இருப்பீங்க. காரியம், தொழில், பூஜை, புனஸ்காரத்தில் நல்ல ஒரு நாட்டம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போகிறதா போயிட்டு வாங்க. சிறப்பை தரும். அடுத்து வந்து ரிஷபராசிக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். எந்த அளவுக்கு வேகம் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஸோ நல்ல எஃபெக்ட் போடணும். இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தம்பி தங்கச்சி வச்சு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெற்றி இருக்கும். சரியா? காரிய வெற்றி இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். முயற்சி தன் மைவருத்த கூலி தரும். சரியா நேர்களே? அதுபோக வந்து அப்பா வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்பா வந்து உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பார். தகப்பனுடைய உறவுகளால் ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் கிடைக்கும். அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. சரியா நேர்களே? அதனால் ரிஷபராசி நேர்களுக்கு ஓரளவு நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. வெற்றினாலே முடிஞ்சு போச்சுல. வெற்றி தேவதை உங்கள் பக்கத்தில் இருக்கிறா. வெற்றி மாலை சூடுங்கள், வெற்றி வாகை சூடுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து மிதுன ராசி சந்திராஷ்டமம் நடக்குது. மன ஒரு நிலையில் இருக்காது. ஆசிலேச மைண்டில் இருப்பீங்க. கவனமாக இருங்க. கொஞ்சம் விரயம் இருக்கும். குடும்பத்துக்காக அங்கிட்டு 4 இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அலைச்சல் இருக்கும். இருப்பினும் கொஞ்சம் காசு பணம் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். அலைச்சலை குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம். விவாதத்தில் தலையிட வேண்டாம். புதுசாக டாக்குமெண்ட்டு, அக்ரிமெண்ட்டு, கையெழுத்து போடுறது வைக்கிறதெல்லாம் ஒத்தி போடுங்க. எதுவும் செய்ய வேண்டாம். இல்லை சார் தவிர்க்க முடியல அப்படின்னா விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அவருக்கு ஒரு வடலையை போட்டுட்டு செய்யுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். சில பேர் வேலை விஷயமாக, தொழில் வியாபார விஷயமாக வீட்டை விட்டு வெளியே போகலாம். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிங்க. மாணவர்களும் நல்லா படிக்கணும். படிப்பில் அக்கறையாக இருந்துக்கோங்க. அடுத்து கடகராசிக்கு நல்லா இருக்கும். சரியா? சிறப்பாக இருப்பீங்க. ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வரவு இருக்கும். சரியா? வரவு இருக்கும். பண வரவு இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு நிறைவு இருக்கும். திருப்தியாக இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இணக்கம் இருக்கும். கணவன் மனைவி கூட நல்லா இருப்பீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. இன்டகிரேஷன் இருக்கும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாக இருப்பீங்க. எல்லாருக்கூட ஒத்து போவீங்க. ஊரோட ஒத்து போவீங்க. அதனால் கடகராசி நேயர்களுக்கு மார்ச் 15ஆம் தேதி ஒரு நிறைவான நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சிம்மம் வந்து அலைச்சல் இருக்க தாங்க செய்யும். உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். மறதியும் இருக்கும். ஞாபகம் மறதி இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. சரியா? ஏதோ ஒரு இடத்துல ஒன்று வச்சுக்கிட்டு தேடிட்டு இருப்பீங்க. அதனால் ஞாபக சக்தியோடு இருங்க. காலையில் எழுந்தோடனே நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். விரயத்தை குறைச்சிக்கோங்க. சிக்கனமாக இருங்க. தேவை அறிஞ்சு செலவு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்திலும் சில அலைச்சல் இருக்கும். உத்தியோக ரீதியாக எங்கேனாச்சும் போகிற மாதிரி வர மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சண்டே தான். மார்ச் 15ஆம் தேதி சண்டே. அதனால் அந்த அளவுக்கு எல்லோரும் வீக் ஆஃபில் தான் இருப்பீங்க. ஓய்வில் தான் இருப்பீங்க. இருப்பினும் உத்தியோக ரீதியாக பணி சுமை அதிகமாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா டியூட்டி, ஓவர் டியூட்டி இதெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரி. அடுத்து வந்து கன்னிராசிக்கு சிறப்பாக இருக்கும். லாபகரமான நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா? கன்னிராசிக்கு வந்து நல்லா இருப்பீங்க. தாயுள்ளத்தோடு இருப்பீங்க. எல்லாத்துக்கிட்டே ஈவிஆர் காரணியம் இருக்கும். எல்லாத்தையும் அரவணைச்சு போவீங்க. தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்துடைய அருள் இருக்கும். கன்னிராசிக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா? மார்ச் 15 நல்லபடியாக கழிங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லாவும் இருக்கும். சரியா? லாபகரமான நாளாக இருக்குது. நீங்கள் எந்த காரியம் பண்ணாலுமே அதில் லாபம் இருக்கும். பண வரவு இல்லைன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு லாபம் தான். ஒரு மனுஷன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறான், ஆரோக்கியத்தோடு இருந்தாலே அது நல்லா லாபம் தான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அமைப்பு வந்து கன்னிராசிக்கு மார்ச் 15ஆம் தேதி மகா பொருந்தும்.
அடுத்து வந்து துலாம் வியாபார நோக்கத்தில் தான் இருப்பீங்க. எந்த அளவுக்கு வியாபார சிந்தனை தான் இருக்கும். சரியா, தொழில் வியாபாரம் ட்ரேடிங்கில் தான் இருப்பீங்க. கர்மம் பண்ணுவீங்க, காரியம் பண்ணுவீங்க, ஊர் காரியம் பண்ணுவீங்க, புது காரியம் பண்ணுவீங்க. அதனால் ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, நல்லா இருப்பீங்க. சரியா, நல்ல சுகப்படுவீர்கள். நல்ல விதமாக இருக்கும். சுகப்படுவீர்கள். சரியா, குடும்பத்தில் ஒரு சுகம் இருக்கும், இணக்கம் இருக்கும். குடும்பத்தோடு எங்கேனாச்சும் சாயந்தரம் பிக்னிக் டூரு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. மாலு இல்லை சினிமாவுக்கு போயிட்டு வருவீங்க. சுகமாக இருப்பீங்க. நல்ல விதமாக இருக்கிறது. சரியா நேர்களே, தாய்வழி சிறப்புகள் இருக்கும். சரியா, தாய்மாமனுடைய ஆதரவு இருக்கும். தாய்வழி சொந்த பந்தங்கள் இருக்கும். வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, வாகனம் வச்சுருக்கிறவங்க, ஆட்டோ டிரைவர் இப்படி நிறைய சொல்கிறோம்ல, வண்டி ஓட்டுறவங்க, கிளீனராக இருக்கிறவங்க, கண்டக்டராக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறந்த நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. விருச்சிகத்துக்கு வந்து என்ன உத்வேகத்தோடு இருப்பீங்க. சரியா, உத்வேகத்தோடு இருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். எதிர்ப்புகளும் இருக்கும். சில நேரம் எதிர்ப்புகளும் இருக்கும். அதனால் எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதீங்க. எதையும் சார்ட் அவுட் பண்ணுங்கள். மற்றபடி தகப்பன் வழி சிறப்பு இருக்கும். அப்பாவாலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அப்பா கிட்ட யோசனை பண்ணிக்கோங்க. அப்பாவால் அந்த காரியத்தை தீர்த்து வைக்க முடியும். தந்தையோட ஆதரவு இருக்கும். சரியா நேர்களே, சுகப்படுவீர்கள். கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. மனதுக்கு ஒரு அமைதி இருக்கும். பொதுஜன சேவையில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், மக்கள் நல பணியாளர், இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அப்போஸ் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் எதிர்ப்பு இருக்கும். தடையை தாண்டி வெற்றி பெறுங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு. அடுத்து வந்து தனுசு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, பேராவல் இருக்கும். மனசுக்குள்ளே 1008 எண்ணங்கள் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு அப்படியே ஆசைப்பட்டுட்டே இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தூரதேச வெளிநாடு வெளிமாநிலத்திலேருந்து நல்ல தகவல் வரும். அதுபோக வீட்டை விட்டு வெளியே போனவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும். அதாவது வீட்டை விட்டு வெளியே போய் உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல கையில் காசு பணம் இருக்கும். ஒன்றும் பணப்பிரச்சனை ஒன்றும் இருக்காது. சரியா, மனப்பிரச்சனை தான் இருக்கும். மனசில் 1008 எண்ணங்கள், சிந்தனைகள், பேராவல், அதிர்ஷ்டம், அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு அனைத்துக்கும் ஆசைப்பட்டு ராஜகுமாரான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆசையாக அளவோடு வச்சுக்கோங்க. அர்த்தமுள்ள ஆசையாக இருந்துச்சுன்னா அனைத்தும் வசப்படும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரியா, குடும்பத்தில் பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருந்துக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சிலருக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். அதனால் பேசுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி பேசினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மகரத்தில் ராசியிலே சந்திரன் போகிறாரு. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. பதட்டத்தை குறைங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. இந்த சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் டயத்துக்கு சாப்பிடுங்க. அங்கிட்டுக்கிட்ட அலையாதீங்க. சாப்பிட்டுட்டு நடைப்பயிற்சி வாக்கிங்கெல்லாம் போங்க. ஏன்னா சந்திரன் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன எப்படி இருக்கும்னா, உடல் ஒத்துழைக்காது, ஆனால் மனம் நினைக்கும். மனம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு நினைப்பீங்க. ஆனால் உடல் ஒத்துழைக்காது. சரியா, உடல் ஜெயிக்கணுமா மனம் ஜெயிக்கணுமான்னு ஒரு போராட்டத்தில் இருக்கும். இது குறிப்பாக ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இருக்கும். மனமாக உடலாங்கிறது ஒரு போராட்டம் இருக்கும். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உடல் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. மனம் 1008 சொல்லும். மனம் ஒரு குரங்கு. அதனால் மனம் போன கோயிலில் போகாதீங்க. உடல் என்ன சொல்லுதோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். ஒரே வார்த்தை, மகர ராசினியர்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மார்ச் 5ஆம் இருந்தீங்கன்னா சுகப்படுவீர்கள். இல்லைன்னா டென்ஷன் பதட்டம் இருக்க தான் செய்யும். அதை குறைச்சிக்கோங்க. சரியா, மற்றபடி மகர ராசிக்கு வந்து எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா தான் இருப்பீங்க. சரியா, நல்லா தான் இருப்பீங்க. ஓரளவு தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைக்கணும்னு நினைப்பீங்க. கையில் காசு பணமும் இருக்கும். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாண மனை உறவு இணக்கம் எல்லாமே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கும்பத்துக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்க தாங்க செய்யும். கும்பத்துக்கு அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல சில டென்ஷன் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இருந்தாலும் லாபம் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். ஆடிப்பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி ஆடிப்பாடி வேலை செய்யுங்க. அலுப்பும் இருக்காது, லாபமும் இருக்கும். இருப்பினும் வந்து உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லா இருக்காது. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பணியில் இருக்கிறவங்க, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. சரியா நேர்களே, உடல்நல கவனத்தை வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. கடன் சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபடாதீங்க. சரியா நேர்களே, கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நாள் தள்ளி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு லாபத்துடன் சில நிபந்தனைக்கு உட்பட்ட நாளாகவே மார்ச் 15ஆம் பார்க்கப்படுகிறது. மீனம் சூப்பராக இருக்கும். மீன ராசிக்கு அமோகமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமையாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க. தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. லாபமாக இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நல்லா இருப்பீங்க. காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மீனராசிரியர்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே பாவிக்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. சரியா, நல்லா இருக்கும்.
களிப்பு இருக்கும், வெற்றி களிப்பு இருக்கும். வெற்றி மாமுகம் தெரியுது, அந்த வீர மாமுகம் மலருது. அந்த வெற்றி வந்து மனசுக்குள்ளே இருக்கிறதுனால முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கும். சரியா, சூரியனை கண்ட தாமரை போல் அப்படியே ஜில்லன் பூத்து குலுங்குவீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மீன ராசிக்கு. இப்போ இந்த ராசி பலனில் நல்லா இருக்கிற ராசி மார்ச் 15 எபோ ஆவரேஜ் சூப்பராக இருக்கிற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மேசம், கடகம், கன்னி, துலாம், மகரம், மீனம். இந்த 6 ராசிக்கும் நல்லா இருக்கும். சரியா, மேசம், கடகம், கன்னி, துலாம், மகரம், மீனம் 6 ராசி நேயர்களுக்கும் மார்ச் 15 மிக நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சுமாராக இருக்கிறது ரிஷபம், விருச்சிகம் சுமாராக இருக்கும். அதுக்கடுத்து 3ஆம் தர யோகத்தில் இருக்கிறது வந்து கும்பம், சிம்மம் 3ஆம் தர யோகத்தில் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறது வந்து தனுசு, மிதுனம். சரியா, இவங்க கவனமாக இருக்கணும். சரியா, 4 விஷயமாக பிரிச்சுருக்கிறேன். முதல் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு 4ஆக பிரித்து சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டில் வர்றவங்க யாருன்னா மேசம், கடகம், கன்னி, துலாம், மகரம், மீனம். செகண்ட் ரவுண்டு ரிஷபம், விருச்சிகம். அடுத்து வந்து தேர்ட் ரவுண்டு மகரம், கும்பம். ஃபோர்த் ரவுண்டு மிதுனம், தனுசு. இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து பலன்கள் நிற்கும், ராசி பலன்கள். ஓகே நேயர்களே, ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை அப்சர்வேஷன் பண்ணதை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா சொல்லலாம், ஆனால் ஒரு நாள் கூத்துக்கு இவ்வளோ இதுவே அதிகம்தான். நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு, ராசிக்கும் சொல்லியாச்சு, சாதக பாதகத்தையும் சொல்லியாச்சு. இனிமேல் அது போட்டு வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு தான் நிற்கும் இந்த பலன், மறுநாள் மாறிடும் என்ற ஒரு நல்ல தகவலை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட விடப்படுறேன். அந்தந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அந்த 9 நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்கும். அந்த லக்கி நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல விதமாக நடக்கும். எல்லாமல்ல இறைவன் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசிகளுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். 27 நட்சத்திரத்தை பிறந்தவர்களும் சிறப்பாக இருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இறையருள் நிறையட்டும், இன்பம் பெருகட்டும், ஏற்றம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.